ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 9 அண்ட் 10 தான். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சுன்னே சொல்ல. 4 வீக்ஸ் கழிச்சு தான் வந்து கோயிலுக்கே போனோம். ஏன்னா சாட்டர்டே ஆனால் வந்து நவகிரக கோயில் கற்பக விநாயகர் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதிக்கு வந்து போகிறத வழக்கமாக வச்சுருந்தோம். எப்பவுமே முன்னாடி இருக்கக்கூடிய அரச மரத்து பிள்ளையாரை சுற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டுக்குவோம். ஆனால் காலையிலே அம்மணி வந்து ரொம்பவே வந்து டயர்டா தான் தூங்கிட்டு இருந்தா பாப்பாவும். சரி கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு பாப்பாவ அறக்க பறக்க எழுப்பி, கரெக்ட்டா குளிச்சுட்டு உள்ள வரேன். பாப்பா வந்துட்டு அவங்க அப்பா வாங்கிட்டாரு. மத்ததெல்லாம் டக்கு டக்குன்னு ரெடி பண்ணோம். கிளம்பி வந்தோம். சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கப்புறமா வந்து அப்பா, மகளோட ரொம்பவே ஃபேவரட்டான அந்த யானை, பெண்கள் அந்த இது இருக்கக்கூடிய சிலையால ஆன யா யானைய பார்த்தாச்சு. நான் தான் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தாலும், என்னைய எடுக்கறக்கு ஆளே இல்ல அப்படின்னோன்னே, அப்புறம் என்ன நானே எடுத்துக்கணும்னு சொல்லி நான் திருப்பி எடுத்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு, "மூஞ்சியே தெரியல கொண்டா நானே எடுத்துறேன்னு" சொல்லிட்டு, எவ்வளோ பறந்த எண்ணெயும் புருஷனுக்குன்னு சொல்லி ஒரு 10 செகண்ட் கிளிப் எடுத்து குடுத்தாரு. அதுக்கப்புறம் வீட்ல வந்து பார்த்தா, முதல் நாள் துவைச்சு போட்டிருந்த துணியெல்லாம் இருந்துச்சு, துவைச்சு எடுத்தாச்சு. அதாவது நம்ம செய்யல மட்டும் தான் வந்து ஏதாச்சும் குளறுபடி ஆகும். ஆக்சுவலி தேங்காய் பர்ஃபி தான் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா, தேங்காய் உருண்டைய கடைசியில மாத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிருச்சு. இருந்தாலும் சாப்பிடுற அளவுக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், உண்மையெல்லாம் சொன்னா வந்து நீங்க வந்து காரி துப்பிருவீங்க. "நீ இந்த அளவுக்குமா சமைப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு. யானைக்கு அடி சறுக்கும்பாங்க. நம்ம ஏதோ கொஞ்சம் பாகம் எச்சாயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இருந்த துணியும் வந்து டக்கு டக்குன்னு மடிச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தான் கொஞ்சம் துணி சேர்ந்தாவே, ஒரு லோடு சேர்ந்தாவே டக்குன்னு துவைச்சிடணும். அப்பதான் வந்து ஒரு ஆன்ம திருப்தி கிடைக்குதுன்னே கூட சொல்லலாம். கொஞ்சம் சாமான் இருக்குது அந்த மாதிரிலாம் வேலையே ஆகாது. சாமான் இருக்கா டக்குன்னு கழுவிடணும். கொஞ்சம் துணி இருக்கா ஒரு லோடு ஆகுதா டக்குன்னு போட்டு இது பண்ணிடணும். அந்த மாரி ஏன்னா கிளீனா இருந்தா தான் இது ஒரு வேளை எனக்கு ஓசிடி ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சின்னதா அழுக்கு இருந்தா கூட நீட்டா போட்டு தொடச்சிட்டு இருக்கிறது. அது மட்டும் ஓசிடி ப்ராப்ளம் இல்ல. சின்னதா குப்பை இருந்தாலும் சரி கூட்டி எடுக்கிறது. அழுக்கு துணி இருந்தா துவைச்சு எடுக்கிறது அது கூட இருக்கலாம். ஆனா நம்ம துவைக்கிற நேரமா பார்த்தா வானம் நல்லா பெப்பரப்பேன்னு சிரிச்சுட்டு பல்ல காட்டி வெயில் அடிக்கும்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அதான் நம்ம மனசுல தான் சோகம் இருக்குன்னு பார்த்தா வானத்தோட மனசுலயும் சோகம் இருக்க மாரியே வந்து அப்படியே கண்ணீர் கட்டி நிக்கிற மாரி கருமேகம் நிக்கிறது. இது சனிக்கிழமைனால அப்படியே முடிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு சண்டே நான்வெஜ் இல்லாம தொடங்குமா, ஆனா அப்பா நான் எந்திரிக்கும் போதே வந்து நல்லா குடல் குழம்பு இது பண்ணி எனக்கு சூப் எடுத்து குடுத்தாரு. காலையிலேயே வந்து சூப் ஆனா ஏன்னா பாப்பா தூங்கி எந்திரிக்கும்போது நைட் 11 மணி காலையில எந்திரிக்கும்போது நம்ம 6, 7 ஆயிடுது. அப்பா வந்து குடல் குழம்பு அந்த தண்ணி எடுத்து குடுத்தாரு. அதான் நம்மளுக்கு வந்து நான் டீ, காஃபி எல்லாம் குடிக்கிறதால குடல் தண்ணி குடுத்தாரு. மகராசா நல்லா இருப்பேன் என்ன பெத்த மகராசான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கறி செஞ்சுக்கிறேன்ப்பா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தோட்டத்துக்கு அனுப்பிச்சு விட்டு, மொளகாலாம் அரைச்சிட்டு இருந்தேன். கறி குழம்பு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊத்திட்டேன். இதுக்கிடையில அம்மா வந்து முக்கியமான வேலை குடுத்துருந்தேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கான பாப்பாவ பார்த்துக்கிறது, அம்மாவ பார்த்துக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து அம்மா வந்து கொஞ்ச நேரம் பார்த்துக்க, நான் மாத்தி பார்த்துக்கிறது, ஆத்தா பார்த்துக்கிறதுன்னு எல்லாரும் ஷிஃப்ட் போட்டு பாப்பாவ பயங்கரமா பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் இருந்த துணியெல்லாம் வந்து முதல்ல துவைச்சிருந்தேன் இல்லைங்களா, அத மறுநாள் தான் காய போட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மழை வந்து மேகம் கருக்கு கட்டி இருந்துச்சு. சரி ஏன் 10 தடவ நனஞ்சிட்டுன்னு சொல்லி தான் அப்ப காய போட்டிருந்தேன். சரி டக்கு டக்குன்னு கூட்டிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, மோஸ்ட்லி நினைக்கலாம். என்னடா இது! ஒரு நாள் வந்து இப்படியே மொக்கையாவே போகுது, சொதப்பல்ஸாவே போகுதுன்னு சொல்லிட்டு நெனைப்போம். ஆனா சில சமயம் நம்ம புடனி மண்டையில அடிச்சு, "இல்ல உனக்கு நல்லதும் இருக்கு சில டைமு. அத நீ மறந்துறாத. அதுவும் உனக்கு புடிச்ச வேலைய நீ செய்யும்போது, நீ உற்சாகமாயிருவ." அப்படிங்கிறத தெரியப்படுத்துற மாரி எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விளக்குற ஒரு சாமான ரொம்பவே முன்னாடி வந்து நின்றுச்சு. "சரிடி தங்கம், அவ்வளோதானே." அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு சாமானத்தெல்லாம் கழுவிட்டேன். நல்ல வேளை அன்னைக்குன்னு பார்த்து ஓரளவுக்கு தான் வெயில் அடிச்சுச்சு. நல்லபடியா இருக்கிற துணியும் எல்லாம் நல்லா எடுத்து கொண்டு வந்து போட்டுட்டு, இதில ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி இதை கூட நான் துணி கூட போட்டு வீடியோ எடுக்கும்போது தான், பின்னாடி பக்கமா காய போட்டுருக்க பெட்ஷீட்டெல்லாம் ஞாபகம் வரும். அப்புறம் குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு, அதையும் டக்கு டக்குன்னு மடிச்சுட்டேன். நைட்டுக்கு டிஃபனுக்கு வந்து அது சாப்பாடு இருந்துச்சு, கறி குழம்பே வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். இந்த அக்கப்போர்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூட்டுல தான் தொங்குவேன், பூட்டுல தான் தொங்குவேன்னு சொல்லிட்டு அப்பச்சியும் பேத்தியும் ஆடிட்டு இருந்தாங்க. "சரி தொங்கிட்டு போ தங்கம். நீங்க சிங்கத்த கூண்டுல பார்த்துருப்பீங்க, சர்க்கஸ்ல பார்த்துருக்கீங்கிற மார, நீங்க குரங்க மரத்துல பார்த்துருப்பீங்க, ஜூல பார்த்துருப்பீங்க. லைவா இருந்து மனுசக்குட்டி மாரி சுத்தியிருக்கீங்களான்னு" சொல்லிட்டு அந்த மாரி தொங்கிட்டு இருந்தா. அப்படியே ஆதவன் படமும் பார்த்துட்டு, அப்பா கொஞ்சம் பூ கொண்டு வந்திருந்தாரு. சரி அதையும் வந்து கட்டிர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தன மணிக்கு கட்ட ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 10:30க்கு.
பாப்பா உட்காந்து மும்மரமா உட்காந்து விளையாட ஆரம்பிச்சா. சரி நீ ஒரு பக்கம் விளையாடுறீ தங்கம், அம்மாவும் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு ஒரு பக்கம் விளையாட ஆரம்பிச்சா. நான் ஒரு பக்கம் உட்காந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாதி தான் கட்ட முடிஞ்சு, பாதி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் ரொம்ப வந்து பாப்பா வந்து பூ எடுக்கிறது, நூலை பிடிச்சி இழுக்கிறது அந்த மாதிரி ஒரே அக்கப்போரா போச்சு. சரி தங்கம் ஆசைப்படுது, நம்ம பாப்பாவோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பூவை எடுத்து வச்சுட்டு, கட்டாம வச்சுட்டு, உதிரி பூவா வச்சுட்டு, இன்னொரு பூ கட்டினதெல்லாம் எடுத்து கவர் போட்டு வச்சிருந்தேன். அந்த சின்ன கேப்ல தான் போயிட்டு வருவேன். பெரிய கேப்லலாம் போமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா. அப்படியே சண்டேவே முடிஞ்சுச்சு. இந்த வீடியோவும் முடிஞ்சுச்சு.